அமருங்க. இந்த வசனத்தை மறுபடியும் என்ன வாசிக்கிறேன். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்குகளினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினால் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது என்று ஏதுவாக சரீர வளர்ச்சிகளை உண்டாக்குகிறது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது நம்முடைய சரம் எந்த அளவுக்கு எல்லா காரியங்களும் செய்து பாருங்க. அது காரியத்தை நம்மளுடைய அவயங்கள் சரீரத்தில் நம்முடைய எலும்புகள் தசைகள் எல்லாமே கணுக்குகள் இந்த ஜாயின்ஸ் இது எல்லாமே கர்த்தர் உருவாக்கி அது சரியாக ஒவ்வொருவருக்கும் செயல்படுகிறது. அது செயல்படாமல் போனால் தான் நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அது செயல்பட வைத்தது கர்த்தர். நம்ம எசேக்கியேல் கூட நம்ம பார்க்குறோம்ல, உலர்ந்த எலும்புகள். அவர் ஜெபிக்க ஒவ்வொரு வார்த்தை சொல்ல அதுக்கு எல்லாமே உண்டாகுது. முழு சரீரம் எழும்பி வருது. அது என்ன அர்த்தம்னா, மரித்து போனவர்கள் மீண்டும் உயிர்ப்பித்து வருகிறார்கள். ஆவிலே மரித்து போனவர்கள் ஆவியிலே உயிர்ப்பித்து வருகிறார்கள். அதுதான் அந்த வசனம். அந்த 15வது வசனத்தில் கூட அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். சத்தியத்தை சத்தியமாக பேசுவது. இப்போ நம்முடைய தலைப்பு என்னன்னா, நல்லெண்ணம், குட்வில், நல்லெண்ணம். இந்த நல்லெண்ணத்தை பற்றி தான் நம்ம அதிகமாக நம்ம சொல்கிறோம். நல்லெண்ணம் அது விசுவாசிகளுக்கு மத்தியில் இந்த நல்லெண்ணம்ங்கிறது அதிகமாக காணப்படும். நல்லெண்ணம், குட்வில். அதனால தான் இந்த நல்லெண்ணம் உருவாகிறதா ஸ்பீக் த ட்ரூத், உண்மை பேசு அப்படின்னு நாங்கள் சொல்லப்படும். ஏன்னா பொய் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்லெண்ணம் உண்டாகாது. எந்த இடத்துல நல்லெண்ணம் உண்டாகும்னா, எந்த இடத்துல சத்தியமாக பேசுகிறார்களோ, உண்மையாக அதை பேசுகிறார்களோ, அந்த இடத்துல தான் இந்த நல்லெண்ணம் இருக்கும். இதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தில் நம்மளுக்கு போதிக்கிற விசேஷமாக இந்த 2 நாட்களில் கூட இதை பற்றி நம்ம சிந்திக்கிறது நல்லது. நல்லெண்ணம். மலாய்க்காரங்க கூட ஹத்திமா பாயெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக அதான் சொல்லுவோம். மலாய்க்காரங்களாம் அவங்களுக்கு விட்டு கொடுக்குறது கிடையாது. நல்லெண்ணம் அதை பற்றி அவன் உறுதியாக சொல்லுவான். ஹத்திமா பாய், என்னத்தை நீ படிச்சிருந்தாலும், என்ன பெரிய உத்தியோகம் செய்தாலும், உனக்கு அந்த நல்லெண்ணம் இல்லாட்டி போனால், அதாவது என் நல்லெண்ணம் என்ன, எல்லாரும் வாழணும், நானும் வாழணும், எல்லாரும் வாழணும். நான் சந்தோஷமாக இருக்கிறத எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஒருவர் சந்திக்கும் போது உண்மையை பேசுகிறோம். இதுதான் நல்லெண்ணத்தை உண்டாக்குகிறது. இப்போ ஆண்டவர் இயேசு நமக்கு தலையாய் இருக்கிறார். அந்த நல்லெண்ணம் அங்கே தான் உண்டாகணும். நம்ம மனசில் அது உண்டாகணும். வெறும் வார்த்தை அல்ல, அது நல்லா தெரிஞ்சு போகும். அந்த வார்த்தையிலே
அது நல்லெண்ணம் இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சு போகும். அப்போது ஆண்டவர் இயேசு உடைய சரீரம் அப்படிதான் பூலோகத்தில் இருக்கும்போது அதை தனித்தனியாக பிரித்து சொல்லாமல் எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. த ஹோல் பாடி ஜாயின் அண்ட் ஹெல்ப் டுகெதர், ஒன்று சேர்ந்து இருக்கிறது. எல்லாமே அழகாய் அங்கே நடக்கிறது. அது மாத்திரமல்ல, அது அன்போடு முக்கியமாக இந்த வசனத்தை பார்க்கும்போது அன்பு நிறைஞ்சவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு காரியம் அந்த சரீரம் செய்யும் போது அன்பினால் ஏவப்படணுமா. grows and builds itself up in love. அன்பு. அப்போ அது அன்பு இல்லாமல் இருந்தால் அது செயல்பட்டு கூட பிரயோஜனம் இல்லை, அது யாருக்கு கூட பிரயோஜனப்படாது. அப்போது சபையில் எடுத்துக்கணும்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது நமக்குன்னு. இதெல்லாம் நம்மளால் உருவாக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இது நம்ம இருக்கிறது நல்லது. ஆனால் சபையானது உண்மையாக ஒரு கம்யூனிட்டி, ஒரு கேரிங் கம்யூனிட்டி இருக்க வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை மனத்தாழ்மையாக ஒவ்வொருவரும் அதை செய்யணுமா, மனத்தாழ்மையாக. ஆண்டுடைய வார்த்தை கூட பிறர் என்னை விட பெரிய அவருக்கு இன்னும் அதிகமான காரியம் செய்ய முடியும் பாராட்டுகிறார். மனத்தாழ்மையை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீடிய பொறுமை அங்கே இருக்கிறது. அன்பு, முக்கியமாக அன்பு. பவுலுடைய ஊழியத்தில் கூட அவருடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் அன்பு நிறைந்தவராக தான் காணப்பட்டு அந்த குறிப்பிட்ட காலத்தில் பல இடங்களுக்கு சென்று அன்பினால் ஏவப்பட்டு அந்த ஊழியத்தை அவர் செய்தார். சபையில் வளர்ச்சி காண்றது அவசியம், நல்லது. ஆனால் அதை விட வளர்ச்சி வராதுக்கு முன்பு ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ளே இருக்கணும். இந்த அன்பினால் ஏவப்பட்டு செய்கிற காரியம், இந்த மனத்தாழ்மையோடு செய்கிற காரியம், பெருமைக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது. ஆண்டவர் அந்த இந்த அவருடைய நிருபங்களில் பவுல் என்ன சொல்கிறார், முக்கியமாக அவருடைய செய்தி எடுத்து பார்த்தோம்னா அன்பு பற்றி தான் அவர் அதிகமாக சொல்கிறாரு. அவர் ஒரு காலத்தில் எல்லாரும் அவரை பிடிச்சி விரட்டினாங்க. ஆனால் அவர் ஊழியம் செய்யும்போது அன்பினாலே ஏவப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்தார். அப்படி இருக்கும்போது தான் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய காரியங்களை பலப்படுவார்கள். ஒருத்தர் தேற்றணும், ஒருத்தர் மற்றவரை தேற்றணும், பலப்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த ஐக்கியத்தை கொண்டு வருது. அந்த ஐக்கியமானது, அந்த ஐக்கியத்தில் அன்பு இல்லாவிட்டால் வெறும் ஐக்கியம்தான். அதுதான் நம்ம பார்க்கணும். அன்பு இருக்கணும், அதுக்காக நம்ம ஜெபம் செய்யணும், அது உண்மைத்துவம் இருக்கணும், நீதி இருக்கணும், பேச்சில் அன்பு இருக்கணும். இவையெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்பித்த காரியங்கள். இது எல்லாமே அப்படின்னா நம்ம சபை வளர்றதா இருந்தால் குட்வில், நல்லெண்ணம் நம்ம சபையில் காணப்படணும். கைண்ட்னஸ் அங்கே இருக்கணும்.
கொடுக்கணும். இதெல்லாம் அன்பினால் ஏவப்பட்டு செய்கிற ஒரு காரியம். இதெல்லாம் சும்மா நம்ம வந்துடாது, கர்த்தரால் ஏவப்பட்டு செய்கிற காரியம். அதை நம்ம வார்த்தையினாலும் ஒவ்வொருவரையும் நம்ம பலப்படுத்தலாம். அதே வார்த்தையினால் அவரை என்ன சொல்லலாம், மன சோர்வு அடையும் செய்யலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் மன சோர்வு வராமல் சத்தியத்தை பேசும்போது அது அவர்களுக்கு பலன், தெய்வ பலன் உண்டாகுது. அதே 32 அதே அதிகாரத்தில் 32 படிங்க கடைசியா. பெரிய பெரிய காரியத்தை இங்கே பவுல் பேசுகிறார் பாருங்க 32வது வசனத்தில். இதை நம்ம செயல்படுறதுக்கு ஜெபம் பண்ணணும். ஒருவருக்கொருவன் தயவாயும் மன உருக்கமாய் இருங்கள், ஒருவருக்கு ஒருவர். அப்போ அந்த ஐக்கியத்தை காட்டுகிறது ஃபெலோஷிப், ஐக்கியம் காட்டுகிறது. தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர். இது மன்னிக்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அதை கற்றுக்கொள்றோம் முக்கியம். கர்த்தர் நமக்கு அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லும்போது ஒருவருக்கொரு மன்னித்து இருங்கள், ஜீவியுங்கள் அப்படின்ட்டு இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. இதை நான் பல வருஷத்துக்கு முன்னே ஒருத்தன் அந்த ரிப்பேர் பண்ணுறவன் ஒரு கிடையாரத்தை ரிப்பேர் பண்ணுறதுக்கு வரும்போது அவன் எந்த இடத்துல கெட்டு போயிருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் அதுக்கு முன்னையே ஒரு ரிப்பேர் பண்ணுறவன் ஒரு மார்க் பண்ணிட்டான். அந்த மார்க் பண்ணது என்னன்னா, நான் இல்லாட்டி போனாலும் பரவாயில்ல, அடுத்த ரிப்பேர்காரன் வரும்போது அதை அவன் சரியாக இதை பார்த்து, இந்த மார்க் பண்ணதை பார்த்து அவன் சரிப்படுத்துவான். அப்போ அவனுக்கு இருந்த எண்ணத்தை பார்த்தீங்களா? அவனுக்கு இருந்த எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு? ஒரு நல்ல எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. நானும் பிழைக்கணும், மற்றவர்களும் பிழைக்கணும். அப்போ அந்த மார்க் அவன் போட்டது, அதை பார்த்து தான் இன்னொருத்தன் வரும்போது அதை பார்த்து அதை சரிப்படுத்தினான். அது ஒரு நல்ல ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு சிம்பிள் கைண்ட்னஸ், அடுத்தவனுக்கு ஒரு சின்ன நன்மை செய்தது போல. ரோமர் 15:20 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 5வது வசனம் பாருங்க. ரோமர் 15 15:2-5. நன்மை பக்தி விருத்தி உண்டாகும்படி நன்மை. அப்புறம் அப்படி நடந்துக்கொள். பக்தி விருத்திக்கு நன்மை உண்டாகும்படி அவனுக்கு முன்பாக நீ நடந்துக்கொள். இப்போ இந்த சபைகளை நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சபையில் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ ஒரு அருமையாக நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் நம்ம கர்த்தர் நம்மளை சரிப்படுத்துகிறார். அதான் அன்பினாலே நம்மளை இணைக்கிறார். அன்பு இல்லாட்டினா ஊழியம் கூட நம்ம செய்ய முடியாது. ஆமாம், நம்ம இந்த 2
நம்ம பூமியில் இருக்கிறோம், பூமியிலேயே நம்ம நல்ல ஒரு பிரஜையாக நம்ம இருக்க கற்றுக்கொள்கிறோம் பூமியிலேயே. அதே நேரத்தில் பரலோகத்துக்கு போகும்போது அங்கேயும் நல்ல ஒரு சிட்டிசனாக இருக்கணும். அங்கேயும் பிரஜையாக 2 பிரஜை நம்மளுக்கு கருத்தில் கொடுத்துருக்காரு. பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பூமியில் இருக்கிற பிரஜை, தேசத்து பிரஜை. 2வது பிரஜை அங்கே பரலோகத்தில் உள்ள பிரஜை. இந்த 2க்குமே நம்ம சரியாக இருக்கணும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். அடுத்தது நம்ம எடுத்து பார்க்கும்போது இதுதான் நமக்கு ரொம்ப பேர் நம்ம தவறு பண்ணுறது என்னன்னா, பேசுறதை சரியாக கேட்காம விட்டுட்டு போகிறது. அவங்களுக்கு தேவை இருக்கும்போது நல்லா சரியாக கேட்டால் அவங்களுடைய தேவை நம்மளுக்கு தெரியும். அது சரியாக கேட்கலன்னா அந்த தேவை நம்மளுக்கு தெரியாது, நம்ம மறந்துடுவோம். அது நம்ம சரியான காரியத்தை என்ன செய்யணுமோ அதுக்கு நாம் கேட்டு அதுக்குள்ள காரியத்தை நம்ம செய்யணும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது அது நிலைச்சிருக்கும், சபைகளிலே நிலைச்சிருக்கும், சபைகளிலே வளரும். அந்த வளர்ச்சி நம்ம பார்க்க முடியும். இன்னொரு காரியம் லேவியராகமம் 19:34. லேவியராகமம் 19:34. யார் இந்த அந்நியர்? யாருங்க இந்த அந்நியர்? இப்போ நம்ம எகிப்து தேசத்தில் இருந்து கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்தார். ஆனால் அதே நேரத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள், சேவகர்கள் அநேகர் எகிப்து தேசத்திலேயே இருந்திருக்கிறார்கள். அப்போது இஸ்ரேல் தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது மற்றவர்களும் அந்த எகிப்தியரும் அவர்களோடு புறப்பட்டு போனார்கள். அவர்களும் காப்பாற்றப்படுகிறார்கள். அப்போ என்ன அவர் சொல்கிறார்? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாரு? உங்களோடு வந்த அந்த அந்நியர்கள் சொல்கிறீங்களே, அந்த அந்நியர்கள் நீங்கள் தான் பராமரிக்கணும். அவர்களுக்கு நீங்கள் அன்பு செலுத்தணும். வேண்டியதை நீர் அவர்களுக்கு செய்யணும். அவர்களையும் நீங்கள் கனப்படுத்தணும். அதனால தான் நம்ம அந்த லேவியரா படிக்கும்போது அந்நியர்கள் சொல்லும்போது அவர்கள் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சேவகர்களாய் இருந்தவர்கள் தான் இந்த அந்நியர்கள். அந்த அந்நியர்களை நீங்களாம் உண்மைக்கு அழைக்கப்பட்டவர்கள், உண்மைதான். அதே நேரத்தில் அந்நியர்கள் உங்களோடு உங்களோடு இருக்கிறார்களே, அவர்களை நீர் ஆஸ்வதிக்க வேண்டும். அதுதான் இந்த வசனம் எடுத்து பார்க்கும்போது இருக்கிற ஆண்டவரே இந்த அந்நியர்களை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஏன் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இந்த 2 வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 5:11-15 வரைக்கும். 1 தெசலோனிக்கர்
சரி, நல்லதுமா. சபை உருவாக்குறதுக்கு முன்னே போய் ஊழியம் செய்து சபையை கட்டினார் பவுல். சபையை கட்டின பிறகு அங்கே வந்தவர்கள் என்ன எதிர்பார்த்து வருகிறாள்? அற்புதம் அடையாளத்தை எதிர்பார்த்து வந்துக்கிட்டாங்க ஆதி விசுவாசிகள். ஆனால் கொஞ்ச காலம் அவைகள்லாம் செய்த பிறகு முக்கியமான போதனைக்கு வந்துட்டா. நீங்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி சொல்கிறார். செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள். ஆரம்ப காலத்துலேருந்து வரும்போது என்ன தேடி வராங்க? சுகம். பலவீனமாக இருக்கிற எனக்கு சுகத்தை கொடு ஆண்டவரே. இதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவருடைய போதத்தை பிறகு நம்ம பார்க்கும்போது இவையெல்லாம் அற்புதம் அடையாளம் முடிந்த பிறகு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழும்போது நீங்கள் எப்படி வாழணும் என்று அவர் போதிக்கிறாருங்க. உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள்னு சொல்கிறார். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கு நில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள். அப்போ நம்ம சபையில் பார்க்கும்போது ஜெபம் செய்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நம்ம அணுகி காரியத்தை செய்தோம்னா அவர்களுக்கு நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, நமக்கும் அந்த ஆசீர்வாதம் நமக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. இந்த ஃபெலோஷிப். கடைசியாக எபிரேயர் 10 24 25 பார்த்து முடிச்சிருவோம். அப்போ இந்த சபை மக்களுக்கு எபிரேய புத்தகத்தில் கூட சபை கூடும்போது இதுதான் நடக்கணும் என்று சொல்கிறார். மேலும் அன்புக்கு நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்கிறோம். இது இந்த காலத்தை நம்ம செய்கிறோம்னு தெரியல. ஆனால் நம்ம இடத்துல ஒரு ஆலோசனை கேட்கும்போது அதை கேட்டு நம்ம கொடுக்க ஆலோசனை கேட்டு நடந்தால் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம். சபை மக்களுக்கு இந்த விதமாக போதிக்கிறேன். இவ்விதமாக உடம்புல இருக்கிற உறுப்புகள் சரியாக செய்கிறதோ இணங்குகிறதோ அதே போல திருச்சபையும் இணங்க வேண்டும் என்று நீ சொல்லுகிறேன். அதுக்கு மேலாக அன்பு காணப்படணும். அந்த அன்பில் தான் எல்லாரும் இணைக்கப்படணும், செயல்படணும். பெரிய காரியங்கள் அப்படிப்பட்ட ஒற்றுமை வந்த பிறகுதான் பெரிய காரியங்கள் நம்மால் செய்ய முடியும். ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஏற்று பார்க்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.